ஜம்மு காஷ்மீர்ல உள்ள பகல்காம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல பயங்கரமான தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்ல 26க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இன்சிடென்ட் அப்போ அங்க இருக்கிற டூரிஸ்ட் கிட்ட டெரரிஸ்ட் அவங்க என்ன ரிலீஜன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக களிமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் ஹிந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல மட்டும் பர்டிகுலரா தாக்குதல் நடத்திருக்காங்க. எதுக்கு இந்த தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு பார்த்தா, காஷ்மீர் பகுதியில வேற மாநிலத்திலிருந்து வந்து நிறைய பேர் குடியேறாங்க. இதை எதிர்க்கிற விதமா தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த தாக்குதல் நடத்தினது யாருன்னு கேட்டா, லஷ்கர்-இ தொய்பான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோட செகண்டரி ஆர்கனைசேஷனான டிஆர்எஃப்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தாங்க தாக்குதல் நடத்திருக்கு. இந்த அமைப்பு இருக்கிறதே பாகிஸ்தான் தாங்க. இதுக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் உலக நாடுகள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல் நடத்தின யாரையுமே சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட லைஃப்ல என்ன சொல்லப்படுற இண்டஸ் வாட்டர் டெரிட்டரியை சஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாகிஸ்தானோட கவர்மெண்ட் இதை சஸ்பெண்ட் பண்ணா நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியா நீ என்ன வேணா பண்ணிக்கிட அப்படின்னு சொல்லிட்டு